வெல்கம் டு விஷைன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் 28/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். 70வது இந்திய குடியரசு தினம் Jan 26. 1970 Jan 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதை நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் Jan 26 இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் 70வது இந்திய குடியரசு தினம். இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தியின் கொள்கைகள் மற்றும் அவரின் வாழ்க்கை. இதோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு தென்னாப்பிரிக்காவோட அதிபர் சிரில் ராமபோசா. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70வது குடியரசு தின விழாவின் கருப்பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் காந்தியின் கொள்கைகள் மற்றும் அவரின் வாழ்க்கை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த 3 ஆண்டு ஒத்துழைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவானது 3 ஆண்டு ஒத்துழைப்பு திட்டத்தை எந்த நாட்டுடன் செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். உலக அளவில் அரசு நிதியில் இயங்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவானது 9வது இடம் பிடித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா 5th பிளேஸில் இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுவாங்க இல்லையா, அந்த நாடுகளோட பட்டியலில். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் அரசு நிதியில் இயங்கும் சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவின் நிலை என்ன? இதற்கான ஆன்சர் 9. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மொழிகள் மற்றும் பண்பாடுகள் அழிவதை தடுப்பதற்கான உலகளாவிய கருத்தரங்கம் பிரான்ஸ் நாட்டின் யுனெஸ்கோ அரங்கில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் ஐக்கிய நாடுகளோட பொதுசபை 2019வது ஆண்டை உள்நாட்டு மொழி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொதுசபை ஆனது உள்நாட்டு மொழி ஆண்டாக அறிவித்த ஆண்டு இது? இதற்கான ஆன்சர் 2019. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய கிராண்ட்ஸ்லாம் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நோவாக் ஜோகோவிச். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 2019ஆம் ஆண்டின் பிரணாப் முகர்ஜி, நானா தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வெரி ஃபஸ்ட்டாக பாரத ரத்னா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார், ராதாகிருஷ்ணன் அண்ட் சசிவிராமன். இது 1954 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் பாரத ரத்னா அவார்டு ஃபஸ்ட்டால் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையிலிருந்து பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். பொது தேர்தல் குறித்த எதிர்பார்ப்புகளில் நடப்பாண்டின் முதல் அரையாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% குறையும் என ஜப்பானை சேர்ந்த தரகு நிறுவனமான நிமுரா தெரிவித்துள்ளது. 2017 7.4 அப்படின்னு இவங்க ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டின் தேசிய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 7.4%. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். தேசிய வாக்காளர் தினம் Jan 25. டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் பொதுமக்களோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அதோட நிறுவன தினமான Jan 25 தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. 2011 தான் வெரி ஃபஸ்ட்டாக இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது 9வது வாக்காளர் தினமாக கொண்டாடியிருக்காங்க. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் எந்நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் Jan 25. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தனுஷ் ஏவுகணை திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2011 அக்டோபர். செகண்ட் கொஸ்டின், இந்தியர்கள் இனி விமான நிலைய பயண வழி விசா வைத்திருக்க தேவையில்லை என்று அறிவித்துள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். தேர்ட் கொஸ்டின், மலாலா தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 12. ஃபோர்த் கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆதர்ஷ் குமார் கோயல். ஃபிஃப்த் கொஸ்டின்,
நுகர்வோர் நலனை பாதுகாக்க ஜிஎஸ்டி வெரிஃபை என்ற செயலியை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சிபிஐசி. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், அணுசக்திக்கென பிரத்யேக பல்கலைக்கழகம் அமைக்க உள்ள நாடு எது? தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் 5G தொழில்நுட்பம் எப்பொழுது முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், உலகக்கோப்பை போட்டிக்கான ரஷ்யாவில் கட்டப்பட்ட புதிய மைதானம் எது? ஃபிஃப்த் கொஸ்டின், எந்த அமைப்பு முதல் BS4 இன்ஜின் சான்றிதழை வெளியிட்டுள்ளது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.